அன்பிற்குரியவர்களே, புதிய மாதத்தின் காலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய சமாதானம் உங்களிலே பெருகுவதாக. காலை வேளையின் தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் 37 4வது வசனம், 37ஆம் சங்கீதம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இந்த மாதத்தின் வாக்காக வேத வசனம் நமக்கு சொல்லப்படுகிறது. உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை ஆண்டவர் உங்களுக்கு அருளி செய்வார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையின் விருப்பங்களை, உங்கள் இருதயத்தின் விருப்பங்களை இந்த மாதத்தில் அருளி செய்வார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்தியா டுடே என்கின்ற பத்திரிகையின் ஆசிரியன் அவன் பாம்பே பட்டணத்தினுடைய ஒரு பிரதான சாலையிலே சில மனிதர்களை பேட்டி காண்பதற்காக சென்றிருந்தான். அவன் பேட்டி காண்பதற்காக சென்றிருக்கின்ற பொழுது முதலாவதாக ஒரு மனிதனை பார்த்தான். அந்த மனிதன் மாடுகள் இழுக்க வேண்டிய வண்டியை தன் தோள் மேல் வைத்து அவன் இழுத்து கொண்டு வந்தான். அவனை பார்த்து இந்த பத்திரிகை ஆசிரியன் கேட்டான், ஐயா, உம்மோடு நான் சில வார்த்தைகளை பேச வேண்டும், உம்மோடு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும், என்னோடு பேசுவதற்கு நீர் விருப்பம் தெரிவிக்கிறீரா என்று கேட்டான். மாடுகள் இழுக்க வேண்டி அந்த வண்டியை இழுத்து கொண்டு வந்த அந்த மனிதன் சொன்னான், என்னையா நீ கேட்க போற? காலையிலிருந்து இரவு வரைக்கும் நான் இந்த வண்டியை இழுத்து கொண்டு இருக்கிறேன். மாடுகள் இழுக்க வேண்டிய வண்டியை என் தோள் மேல் வைத்து நான் இழுத்து கொண்டு இருக்கிறேன். என்னிடத்தில் கேட்பதற்கு என்ன இருக்கிறது என்று சொன்னான். பிறகு சரியா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொண்டு 2 பேரும் ரோட்டின் ஒரு பக்கமாக நின்று பேச ஆரம்பித்தார்கள். கேட்டான், பத்திரிகை ஆசிரியன் கேட்டான், உன்னுடைய வாழ்க்கையின் விருப்பம் என்ன? உன்னுடைய இருதயத்தின் விருப்பம் என்ன? உன்னுடைய எதிர்காலத்தின் ஆசை என்ன என்று கேட்டான். அப்பொழுது இவன் சொன்னான், சார், எனக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது, எனக்கும் ஒரு ஆசை இருக்கிறது. காலை வேளையிலே சூரியன் உதயமாகும் முன்பே நான் இந்த வண்டிகளை பாரத்தோடு இழுத்து கொண்டு சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் வேலை செய்கிறேன். எதுக்கு தெரியுமா? ஒரே ஒரு காரியத்துக்காகத்தான். என்ன அது என்று பத்திரிகை ஆசிரியன் கேட்டான். கேட்டவுடனே இந்த மனிதன் சொன்னான், கடவுள் எனக்கு நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், குடும்பத்தில் நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைகள் நான் செய்கின்ற இந்த தொழிலை செய்யக்கூடாது, நான் செய்கின்ற இந்த வேலையை அவர்கள் செய்யக்கூடாது. எனக்குள் ஒரு விருப்பம் இருக்கிறது, எனக்குள் ஒரு ஆசை இருக்கிறது, எனக்குள்ளும் ஒரு காரியம் இருக்கிறது. என்ன தெரியுமா சார்? என்னுடைய பிள்ளைகள் நன்றாக கல்வி கற்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் சமுதாயத்திலே உயர்ந்த இடத்திற்கு வர வேண்டும், அரசு அதிகாரிகளாக அவர்கள் மாற வேண்டும். அதுதான் என்னுடைய உள்ளத்தின் விருப்பம். அந்த நல்ல காலத்தை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். கடவுள் என்று ஒருவர் இருந்தால், இறைவன் என்று ஒருவர் இருந்தால், அந்த நல்ல காலம், அந்த நல்ல விருப்பங்கள் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதே பத்திரிகை ஆசிரியன் சற்று தொலைவில் அவனை விட்டுவிட்டு சென்ற பொழுது ஒரு சின்ன தம்பி ஒரு குப்பை மேட்டை கிளறி கொண்டு இருந்தான். கிளறி கொண்டு இருந்து அந்த தம்பிக்கிட்ட போய் உட்கார்ந்து, தம்பி, நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டான். உடனே அந்த சிறியவன் சொன்னான், என்ன சார் கேட்க போறீங்க? கேளுங்க அப்படின்னு சொன்னான். தம்பி, உன்னுடைய உள்ளத்தின் விருப்பம் என்ன?
உன்னுடைய உள்ளத்தின் ஆசை என்ன என்று கேட்டான். கேட்ட உடனே அந்த சின்ன தம்பி சொன்னான், சார், அதோ பாருங்கள், பாடசாலைக்கு பிள்ளைகள் தங்களுடைய புத்தகங்களை தங்கள் தோள் மேல் போட்டுக்கொண்டு பாடசாலைக்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள். நானும் இந்த அழுக்கு பையை தோளில் போட்டுக்கிட்டு இந்த குப்பையை கிளையிக்கிட்டு இதில் கிடைக்கின்ற காகித துண்டுகளை பொறுக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கும் ஒரு விருப்பம் இருக்கிறது, எனக்கும் இருதயத்தில் ஒரு ஆசை இருக்கிறது. அந்த பிள்ளைகள் கல்வி சாலைக்கு சென்று படிப்பது போன்று நானும் படிக்க வேண்டும். இறைவன் அந்த நல்ல வாய்ப்பை எனக்கு அருளி செய்தால் நான் மிகவும் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொன்னான். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, பல மாதங்கள், பல நாட்கள், பல வருடங்கள் உங்கள் வாழ்க்கையின் இருதயத்தின் விருப்பங்கள் நிறைவேறாமல் இருக்கலாம். இந்த காலை வேளையில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்கள் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்கள் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவார். அது சிறியதோ பெரியதோ, அது எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் விரும்புகின்ற காரியத்தை இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக அருளி செய்வார். நம்புகிறவர்கள் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. உங்கள் காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். உங்கள் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். 3 குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். உங்கள் விருப்பம் நிறைவேறுவதற்கு, உங்கள் இருதயத்தின் வாஞ்சை நிறைவேறுவதற்கு முதல் காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. 5வது வசனத்திலே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, உங்கள் பாதையை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுங்கள். ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவருக்கு உங்கள் வாழ்வை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவருக்கு உங்கள் வழியை ஒப்புக்கொடுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்திலே 9வது அதிகாரத்திலே படித்தோம் அல்லவா? பவுல் அடிகளார் அவர் தனக்கென்ற ஒரு வழியை தெரிந்து கொண்டார். யெகோவா கடவுளை வணங்காதவர்களை, மற்றவர்களை, கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதற்காக தமஸ்கு ரோட்டிலே பயணப்பட்டு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய சுய விருப்பத்தின்படி, தன்னுடைய சுய விருப்பத்தின்படி, தன்னுடைய சுய மனதின் சித்தத்தின்படி தமஸ்கு ரோட்டிலே அவர் புறப்பட்டு அங்கே போய்கொண்டிருக்கிறார். ஆண்டவரை அறியாத, யெகோவாவை அறியாதவர்களை துன்புறுத்த வேண்டும் என்று அவன் தன்னுடைய சொந்த முயற்சியிலே அவன் போய்கொண்டிருக்கிறான். கடவுள் அவரை அங்கே சந்திக்கிறார். தெய்வம் அவரை அங்கே சந்திக்கிறார். தமஸ்கு ரோட்டிலே பவுலை ஆண்டவர் சந்திக்கின்ற பொழுது அங்கே பவுல் சொல்லுகின்ற ஒரு காரியம், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். தன் வழியை அங்கே சவுல் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்த பொழுது ஆண்டவருடைய வழியை மாற்றினார். கிறிஸ்துவை சந்தித்தார். கிறிஸ்துவை சந்தித்ததோடு மட்டுமல்ல, ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார். ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார். ஒப்பு கொடுத்தல் கடினமானது. ஒப்பு கொடுத்தல் பல நேரங்களிலே நமக்கு அது கடினமானதாக தோன்றும். நான் ஒரு நாள் கரும்பு புளிகின்ற அந்த கடையிலே நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த கரும்புகளை பிழிகின்ற அந்த மனிதன் நீளமாக ஒரு கரும்பை எடுத்தான். அந்த கரும்பை எடுத்து நல்லா சீவினான். சீவிட்டு அதை துண்டு துண்டாக வெட்டினான். வெட்டி மிஷினுக்குள்ளே கொடுத்து அதை அவன் கிரைண்ட் பண்ண அரைச்சான். அரைக்கின்ற பொழுது அழகான சுவையான நீர் அங்கே வந்தது. சுவையான நீர் வந்தது. நான் அதை பார்த்து கொண்டிருந்தேன். அவன் அந்த கரும்பை மடித்து 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 உள்ளே வச்சு அரைச்சிக்கிட்டே இருக்கிறான். அது தூள் தூளாக போகிறது. ஆனால் சுவையான நீரை கொடுத்தது. அந்த கரும்பு அவனை பார்த்து, யாயா எனக்கு இப்படி செய்கிறாய் என்று சொல்லி கேட்கவில்லை. ஒப்பு கொடுத்தல் என்பது, ஆண்டவருக்கென்று உங்களை ஒப்படைப்பது என்பது, எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல், எந்த ஒரு சாக்குப்போக்கும் சொல்லாமல், ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்கின்ற பொழுது உங்கள் வாழ்விலே உங்கள் இருதயத்தின் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா.
உங்கள் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஒப்புக்கொடுங்கள். இரண்டாவதாக அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது பாருங்கள், மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். ஒப்புக்கொடுங்கள். அதே 5வது வசனத்திலே நம்பிக்கையாக இருங்கள், நம்பிக்கையாக இருங்கள். நம்பிக்கை கடவுள் செய்வார் என்கின்ற நம்பிக்கை. நாம் பார்க்கின்ற பொழுது நீதிமொழிகளின் புத்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள், ஆண்டவர் மீது நம்பிக்கை வையுங்கள். பல நேரங்களிலே நம்முடைய மூளையை சார்ந்து விடுகிறோம், நம்முடைய பலத்தை சார்ந்து விடுகிறோம், நமக்கு இருக்கின்ற பலவிதமான செல்வங்களை சார்ந்து விடுகின்றோம், நமக்கு இருக்கின்ற கல்வியை நாம் சார்ந்து விடுகிறோம். ஆனால் உங்கள் இருதயத்தின் விருப்பம் நிறைவேறுவதற்கு நீங்கள் கர்த்தரை சார்ந்து ஆண்டவரை சார்ந்து உங்கள் வாழ்வை நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக அற்புதத்தை செய்வார். கடவுளை சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை, ஆண்டவரை சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை. இளைய குமாரனுடைய சரித்திரம் வாசிக்கப்பட்டது. இளைய குமாரனை பாருங்கள், அவன் தன் சுய காரியத்தின் மீது நம்பிக்கை வைத்து தகப்பனை சார்ந்து வாழாமல் அவன் தகப்பனை விட்டுவிட்டு போன பொழுது எல்லாவற்றையும் இழந்து போனான். அவன் தன்னுடைய தகப்பனுடைய காரியத்தை சாராமல் தன் சுய புத்தியின் மீது அவன் எண்ணம் கொண்டு எல்லா காரியங்களையும் செய்ததினாலே வாழ்வில் அவன் மகிழ்ச்சியை இழந்து போனான். மகிழ்ச்சியை இழந்து போனான். புத்தி தெளிந்தபோது, ஐயோ என் தகப்பனை சார்ந்து வாழாமல் போய்விட்டேனே என்று அவன் தன்னை உணர்ந்த பொழுது, தன் வழியை சீர்தூக்கி பார்த்த பொழுது, தகப்பன் பக்கமாக வந்த பொழுது தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு வாழ்வளிப்பதை பார்க்கிறோம். அவனுடைய இருதயத்தின் விருப்பம், என் வீட்டிலே மீண்டும் போய் சேருவேன், என் தகப்பனுக்கு ஏற்ற பிள்ளையாய் வாழுவேன். அதை தகப்பன் அங்கீகரித்தார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, உங்கள் இருதயத்தின் விருப்பம் பல நேரங்களிலே எதை சார்ந்து இருக்கிறது? இந்த காலை வேளையிலே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தரை சார்ந்து வாழுங்கள். கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருங்கள். ஆண்டவர் காரியத்தை வாய்க்கச் செய்வார். கடைசியாக மூன்றாவதாக அதே சங்கீதத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் அங்கே 4வது வசனம் சொல்லுகிறது. முதல் வசனம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருங்கள், மகிழ்ச்சியாய் இருங்கள். உங்கள் இருதயத்தின் விருப்பம் நிறைவேறுவதற்கு மகிழ்ச்சியாக இருங்கள். மகிழ்ச்சி எல்லோருக்கும் அவசியம். 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம் அல்லவா? அங்கே அன்னாளை குறித்து படிக்கிறோம். அன்னாளுடைய வாழ்வை குறித்து பார்க்கிறோம். அன்னாள் அவள் வேதனையோடு வாழ்ந்த காலம். ஆனால் கடவுளுடைய சந்நிதியில் வந்து ஜெபித்த பொழுது கடவுள் அவளுடைய வாழ்வை மாற்றி அவள் தேவையை சந்தித்து அவளுடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி அவளுக்கு வாழ்வளித்து குழந்தை செல்வங்களை கொடுத்து அவளை உயர்த்தினார். பல ஆண்டுகள், பல நாட்கள் அவளுடைய உள்ளத்தின் ஏக்கம் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்த பொழுது நிறைவேறியது. வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 1 அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, அன்னாள் துக்கமுகமாய் இருந்தது இல்லை. அன்னாள் துக்கமுகமாய் இருந்ததில்லை. உங்கள் வழியை ஆண்டவருக்கு ஒப்புவியுங்கள். கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருங்கள். கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாக இருங்கள். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவார். நிறைவேற்றுவாரா? நிறைவேற்ற மாட்டாரா? நிறைவேற்றுவார். இந்த மாதத்திலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற நன்மைகள், எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்கள், எதிர்பார்த்திருக்கின்ற உங்களுடைய குடும்பத்தின் நன்மைகள் அனைத்தையும் ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஒப்புக்கொடுங்கள், நம்பிக்கையாக இருங்கள், கர்த்தர் பேரில் மகிழ்ச்சியாக இருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்வை செழிப்பாக்குவார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.